முதல்ல நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு கட்டடத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. 2 மாடி இல்ல 3 மாடி அசிவர் விஷ். ஒரு கட்டடத்தை கற்பனை பண்ணி முடிச்சிடுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க உங்களோட கற்பனையில என்ன பாக்குறீங்க? ஒரு தரைத்தளம், அதுக்கு மேல ஒரு கட்டிடம், சரிதானே? ஆனா இந்த பில்டிங்ல இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. தரைத்தளத்துக்கு கீழே அஸ்திவாரம். இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷனும் இருக்கு. ஃபவுண்டேஷனை பொறுத்து தான் இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தே இருக்கு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு ஆயிடும். இப்படிப்பட்ட இதே அமைப்புல தான் நம்ம மனசும் இருக்குன்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். வெளிய பில்டிங்க பாக்குறதுக்கு கான்ஷியஸ் மைண்ட், உள்ள இருக்க பேஸ்மெண்டா இருக்கிறது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். எப்படி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாதான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஸ்ட்ராங்கா செயல்படும். கான்ஷியஸ் மைண்ட் மூலமா நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ், கான்ஷியஸ் மைண்ட் மூலமா நமக்கு வர நினைவுகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு இந்த புக்கோட ஆத்தர். சரி.